ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு மினி விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். நானும் பாப்பாவும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, வெங்காயம் பூண்டெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி அக்கா வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வேலை முடிஞ்சு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து தக்காளி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா கட் பண்ண டைம் இல்லாதனால. ஸோ வீட்டில் இருந்த பொருளை வச்சு அப்படியே தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு தாளிச்சிக்கிட்டேன், சோம்பு சேர்த்து. அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி விழுது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இது கூடவே கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது செமி கிரேவியாக பண்ணுறதுனால ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக செஞ்சிடலாம். மூடி வச்சு வேக விட்டுறணும். நான் காலையிலே சமைக்கலைங்க, வேலைக்கு போயிட்டேன் அவசரமாக கிளம்பி. அப்போ வந்து கீரை செஞ்சுருப்பாங்க, அதை வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்ருந்தேன். ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மதியம் வரும்போதும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பார்த்தா சமைக்க வேணாம், கீரை சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ மதியம் வந்தும் அதே சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பாப்பாவுக்கும் வந்து ஏதாவது காரம் சாரமாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. எப்போதுமே தோணாது, அன்றைக்கி தோணுச்சு. அதனால் லக்ஷ்மி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னோம். அதுக்குள்ளேயும் நானும் பாப்பாவும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது பிறகு சமைக்க ஆரம்பிச்சு ஒரு 3:30 மணி போல் தாங்க மதிய சாப்பாடு சாப்பிட்டோம். இது வந்து காலையிலேயே சாதம் வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, இருந்த பசிக்கு சாப்பிட்டுட்டோம். ஆனால் நான் சாப்பிட்றது கம்மி தான். இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அன்றைக்கி என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்ணுன்னு டெம்ப்டிங் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஆணுச்சு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் பரவாயில்லடா, அன்றைக்கி நம்ம சிக்கன் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சுங்க. இதெல்லாம் சமைச்சு முடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு 3:30 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இருந்த பசியில் சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் தோணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன்னா, கன்ஃபார்மாக நினச்சிட்டேன்னா அந்த விஷயத்த நான் பண்ணியே ஆகணும். நான் அவ்வளோ சீக்கிரமாக அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன். ஸோ அது சாப்பாடு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி. ஸோ அவ்வளோதாங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.